வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அவர் விரும்புவது போல பரிசுத்தமாய் வாழாமல், அவர் விரும்புவது போல அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது வருடத்துக்கு ஒரு நாளோ பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி கர்த்தாவே என்ன நான் அதை செஞ்சு மன்னிச்சிருங்க, கர்த்தாவே இப்படி செய்யுங்க என்று சொல்லி கொண்டு காணப்படுவார்கள். அப்படி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னால் மெய்யாகவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலோ பரலோகத்திலோ பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் இருப்பதினால். பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவர் சொல்றதன்படியே கீழ்ப்படிந்து நடப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது, அவர் விருப்பத்தை போல அவர் சித்தத்தை மாத்திரம் செய்வதுதான் பிதாவின் சித்தம். இதை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். பிதாவின் சித்தத்தை செய்து இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படும். பிதாவின் சித்தத்தை நாம் கேட்காமல் இருந்து கொண்டு நாம் ஜெபித்தாலும் தேவன் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நேரத்தில் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவோம். எனவே பிதாவின் சித்தத்தை செய்யுங்க, அவர் விருப்பத்தின்படியே வாழுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.